இன்றைய இளைய தலைமுறைக்கு ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் என்றால் யார் என்று தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய சமுதாய இளைஞர்களிடத்தில் சமுதாய பற்றானது கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து குறைந்து கொண்டே இருக்கதை பார்க்கின்றேன். ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்கள்தான் வீழ்ந்த இந்த சமுதாயத்தை மீண்டும் கட்டி எழுப்பிய ஒரு மாமனிதர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமுதாயத்திற்காகவே வாழ்ந்து இந்த சமுதாய முன்னேற்றமே தன் உயிர் மூச்சாக வாழ்ந்தவர் தான் ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்கள். 1926 ஆண்டில் இவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு அன்றைய பிரிட்டிஷ் ஆங்கிலேய அரசு இவருக்கு பொறையார் அருகே உள்ள தரங்கம்பாடியில் ஒரு நினைவு தூணை நிறுவியது. 1926 ஆண்டு அன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஆங்கிலேய நீதிபதி J.A. தான் என்பவரால் ஒரு நினைவு தூண் நிறுவப்பட்டு அன்றைக்கு அந்த நீதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 98 ஆண்டுகளுக்கு முன்பு நாடார் சமுதாயத்தில் பிறந்த ஒரு மாமனிதனுக்கு அவர் இறந்த பிறகு ஒரு நினைவு தூண் நிறுவப்பட்டது என்று சொன்னால் அது முதலாக ராவ் பகதூர் ரத்னசாமி நாடாருக்கு மட்டுமே. அந்த நினைவு தூண் இப்போது சற்று சிதிலமடைந்து காணப்பட்டது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் தரங்கம்பாடியில் உள்ள தரங்கம்பாடி தேர்வு நிலை பேரூராட்சிக்கும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அங்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு மனு கொடுத்து அந்த ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அவர்களுடைய அந்த நினைவு தூணை சரி செய்ய வேண்டும், சுற்றிலும் முள்ளும் புதருமாக காட்சி அளிக்கிறது என்று சொல்லி ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தோம். அந்த மனுவை கடந்த ஆண்டு கொடுத்து இந்த ஆண்டு 5வது மாதம் அதாவது மே மாதத்திலே எங்களுக்கு ஒரு பதில் கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்திலே உங்களுடைய கோரிக்கையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இதற்கு சுற்றிலும் கான்கிரீட் சுவர் அமைத்து நாங்கள் பராமரிப்போம் என்று சொல்லி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியது தரங்கம்பாடி தேர்வுநிலை பேரூராட்சி. ஆனால் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு அங்கு சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடம் இன்னும் அப்படியே குப்பை கூலங்களாக முட்கள் முளைத்து புதர்களோடு காட்சியளிக்கிறது. தரங்கம்பாடி டென்னிஸ் கோட்டை என்பது இன்றைக்கு உலகமெங்கும் வந்து ஒரு சுற்றுலா தலமாக கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலம். இந்த சுற்றுலா தலத்திற்கு அந்த டென்னிஸ் கோட்டைக்கு அந்த கடற்கரைக்கு நுழைகின்ற அந்த நுழைவு வாயிலே இந்த நினைவு தூணானது அன்றைக்கு நிறுவப்பட்டு இருக்கிறது. இன்று வரை அந்த நினைவு தூண் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. ஆனால் சற்று சிதறமடைந்து காணப்படுகிறது. டென்னிஸ் கோட்டைக்கு உள்ளே அதாவது அந்த தரங்கம்பாடி டென்னிஸ் கோட்டை சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் அங்கிருக்கின்ற சர்ச்சுகளையும் அங்கிருக்கின்ற அவர்களுக்கு சொந்தமான கட்டிடங்களையும் பராமரித்து வருகிறார்கள். ஆனால் அங்கிருக்கின்ற நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசு தேர்வு நிலை அங்கிருக்கின்ற தரங்கம்பாடி தேர்வு நிலை பேரூராட்சி அந்த நினைவு தூணை சுற்றும் இன்னைக்கு முட்கள் அடைந்து நினைவு தூணே தெரியாத அளவிற்கு இன்னைக்கு முட்கள் முளைத்து காணப்படுகிறது. நாடார் சமுதாயம் இன்றைக்கு ஊரங்கம் உறவினர்களை தொடங்கி சங்கங்களை தொடங்கி இன்றைக்கு இந்த அளவிற்கு நாடார் சமுதாயம் முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக தன் சொத்து சுகங்களை இழந்த ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் என்பதை இந்த நாடார் சமுதாயம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வரக்கூடிய தலைமுறைக்கும் அவரை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மாமனிதனுடைய நினைவு தூணை நாம் சரி செய்ய வேண்டும் என்று மீண்டும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் K.N. நேரு அவர்களுக்கும் தரங்கம்பாடி பேரூராட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் செயல் அலுவலர் அவர்களுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம். அந்த நேரத்தில் இன்று தெஸ்தனமார நாடார் சங்கத்தினுடைய மகாசபை கூட்டத்திற்கு சென்றிருந்த நாங்கள் இன்று தெஸ்தனமார நாடார் சங்கத்திலும் இதை முறையிட்டு இருக்கிறோம். விரைவில் நல்லதொரு முடிவெடுப்போம் என்று பதில் கொடுத்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்திற்கும் ஒரு அங்கீகாரம் அந்த நினைவு தூண்தான் என்பதை நாம் நினைவு கொண்டு அதை சரி செய்வதற்கு சீரமைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.